அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட்ல ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 செக்ஷன் வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த செக்ஷன் இதுல இந்த வீடியோவில் 16ல இருந்து மீதி இருக்கிற எல்லா செக்ஷன் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். 26 வரைக்கும் இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 16 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு அன்பெய்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அன்பெய்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க. இது சிங்கிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து அதாவது டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கிளைம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் இருக்கும். நிறைய கிளைம் இருக்கும். இதுல வந்து இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த செக்ஷனுடைய பேர் வந்து சிங்கிள் அப்ளிகேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கிளைம்ஸ் ஃப்ரம் அன்பெய்டு குரூப். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய பேர் வந்து பே பண்ணாம அன்பெய்ட் பண்ணாம இருக்குது. அப்போ அதையெல்லாம் எப்படி சிங்கிள் அப்ளிகேஷனை கொண்டு வரலாம்னா இந்த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஏதோ ஒரு டைம்ல டெடக்ஷன் ஏதோ சரியா பண்ணலையோ, கிளைம் வந்து கொடுத்துட்றாங்க, டெடக்ஷன் சரியா பண்ணலைங்க, பேமெண்ட் டைம் பீரியட்ல கொடுக்கல, ஏதாவது ஒரு கேஸ் வந்து ஆயிடுது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அன்பெய்டு குரூப் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், இவங்க என்ன பண்ணலாம், சிங்கிள் அப்ளிகேஷன்ஸா வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அதை கருதி அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மொத்தமா சேர்த்து எடுக்கலாம். அதை வந்து பாத்தீங்கன்னா கிளைமா சிங்கிள் கிளைமா வந்து கிளைம் பண்ணலாம் ஒரே விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுதான் அங்க சொல்லுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 17 வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பீல். செக்ஷன் 17 வந்து அப்பீல். இது வந்து பாத்தீங்கன்னா 30 நாளுக்குள்ள 30 டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பீல் வந்து பண்ணணும். அதாவது கிளைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல்முறையீடு உத்தரவு வெளியானது, அதாவது ஏதாவது ஊதியம் வழங்கல் தொடர்பாக வந்து கமிஷனர் வந்து என்ன கொடுக்குறாரு அப்படின்னா பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் அத்தாரிட்டி வந்து ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அது அப்பீல் வந்து 30 டேஸ்க்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பொதுவா இந்த அப்பீல்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும்னா 300 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய தொகையா இருக்கணும். 300 ரூபாய்க்கு இருக்கணும். ஆணையினால் முதலாளிக்கு வந்து வேற ஏதாவது பினான்சியல் லயபிலிட்டி இருந்ததுன்னா 1000 ரூபாய்க்கு இருக்கணும். 300 ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் சம்பள இழப்பீட்டா இருக்கணும். இல்ல வந்து வேற ஏதாவது பினான்சியல் லயபிலிட்டிஸ் அப்படி இருந்ததுன்னா 1000 ரூபாய் இருக்கணும். பினான்சியல் லயபிலிட்டிஸ் அப்படின்னு பாக்கணும். மேலான நிதி கட்டுப்பாடு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைம்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். மேற்கொண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது டிடக்ஷன் சம்பந்தமா ஏதாவது இருந்ததுன்னா 25 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்தது அப்படின்னா அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மேல்முறையீட்டுக்கு நேரடியாக வந்து தொழிலாளியோ இல்லை அவருடைய சார்ந்த வழக்கறிஞர்களோ வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். ஸோ இவ்வளவுதாங்க இந்த செக்ஷனு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 18 வந்து பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் அத்தாரிட்டிஸ் டு பி, அதாவது அப்பாயிண்டட் அண்டர் செக்ஷன் 15. இது வந்து பவர் ஆஃப் அத்தாரிட்டி வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அத்தாரிட்டி வந்து எப்பவுமே அப்பாப்ரேட் கவர்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து இது வந்து அத்தாரிட்டி இருக்கும் பொதுவா. ஏன்னா அத்தாரிட்டிஸ் அதாவது புதுசா ஒரு ஆளை அப்பீல் பண்றாங்க, டிஸ்மிஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எதுக்குலாம் அப்படின்னா எவ்ரி அத்தாரிட்டி, அது அப்பீல் அத்தாரிட்டியா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு அத்தாரிட்டி இந்த செக்ஷன் 15 கீழே பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப சிவில் கோர்ட் பிரகாரம் அந்த ப்ரொசீஜர்ல என்னென்ன இருக்கோ சிவில் கோட், அதாவது அப்பாயிண்டட் அத்தாரிட்டிஸ் யார், எந்த அத்தாரிட்டியா இருக்கலாம், இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், கமிஷனர் இருக்கலாம், இந்த ஆக்ட்ல யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு உண்டான பவர் பாத்தீங்க அப்படின்னா சிவில் கோர்ட் பவர். அது கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர்ன்ற அந்த இதுல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே ரிப்பீட்டட் தான், உங்களுக்கு எல்லா ஆக்ட்லயுமே வந்து ரிப்பீட்டட் தான், இது ரொம்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 19 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒமிட்டட். ஸோ வந்து ஒமிட்டட், அது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ செக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20. ஸோ பெனால்ட்டி, இதுதான் வந்து கடைசியா முக்கியமான செக்ஷன். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் சும்மா எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மற்ற செக்ஷன்ஸ் எல்லாம். பட் 20வது செக்ஷன் கொஞ்சம் முக்கியமானது தான்.
ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பெனால்டிஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க? பெனால்டிஸ்னா பொதுவாக வந்து சம்பளம் வழங்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பெனால்டி? சம்பளமே வந்து கொடுக்கலங்க. ஒருத்தர் வந்து சம்பளமே கொடுக்கல அப்படின்னா அதுக்கு வந்து பெனால்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 7500 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து ஊதியத்தை வந்து தவறினாலோ, அதாவது ஊதிய காலத்தை பீரியடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சரியான டைம்ல ஸோ ஊதியம் பிடித்தங்கள் தவறா செய்திருந்தாலோ வேற அதாவது சரியா குறிப்பிட்ட நாளுக்குள் ஊதியம் வழங்க தவறினாலோ ஊதியத்தில் சட்டவிரோத பிடித்தங்கள் இருந்திருந்தாலோ அது வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஊதிய காலத்தை நிர்ணயிக்க தவறினாலோ ஊதிய வேலை நாடுகளில் கொடுக்க தவறினாலோ இல்ல ஊதியத்தை நடைமுறையில் பணத்தை கொடுக்க தவறினாலோ அபராத தொகை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 3750 வரைக்குமே வந்து அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் சொல்லுது. ஸோ இதை தவிர்த்து வேற என்னங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வில்ஃபுல்லி ஏதாவது வந்து வேண்டுமென்றே வந்து ரெக்கார்டு ரெஜிஸ்டர்லாம் வந்து பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் சரியா பண்ணல மெயின்டைன் பண்ணல அப்படின்னா இதுதான் இங்க சொன்னோம். இதுதான் அந்த எல்லாத்துக்குமே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிவென்ட் பண்றாங்க. ஏதாவது ரெக்கார்ட்ஸ் கொடுக்கணும் போனாங்க வில்ஃபுல்லி இன்ஸ்பெக்டருக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்னா 1500 இருந்து டு 7500 வரைக்கும். ஸோ இதுதான் இந்த ஏற்கனவே சொல்றது அதே திருப்பி அப்படிதான் ரிப்பீட் ஆகுது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எனி பர்சன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பன்ஸ் கன்விக்ட் பண்றாங்க திருப்பி ரிப்பீட்டடா கன்வின்ஸ் பண்றாங்க அது ரிப்பீட்டடா அந்த இது பண்றாங்க அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3500 டு 22500 வரைக்கும் 22500 வரைக்கும் தற்போதைக்கு வந்து ஃபைன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ மேஜரா வந்து இதுதான் ரெண்டு இது. அப்புறம் வந்து 3500 டு 22500 இது தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானதுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் அதாவது இருக்கு ஆக்ட்ல இருக்கு. ஜஸ்ட் எதுக்கெல்லாம் ஃபைன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. நீங்க படிச்சுக்கலாம். ஊதியம் கொடுக்கல, டெடக்ஷன் சரியா பண்ணல, சரியான டைமுக்கு சம்பளம் கொடுக்கல, பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ரிப்பீட்டடா அந்த அஃபென்ஸ் வந்து பண்றாங்க. இதுக்கு தான் வந்து பெனால்டிஸ். நீங்க அதை பார்த்து எழுதிக்கிங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் வந்து 21 பாத்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் ஆஃப் ட்ரையல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஒரு அத்தாரிட்டிஸ் வந்து கிராண்ட் பண்ணும். ப்ரொசீஜர் ஆஃப் ட்ரையல் அதாவது கோர்ட் கேஸ் போறாங்க அப்படின்னா அத்தாரிட்டியினுடைய சாங்ஷன் இருக்கணும். அத்தாரிட்டினா யாருங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. அப்புறம் வந்து கமிஷனர்ஸ்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களே இந்த ஆக்ட்ல அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்லாம் அடுத்து அவங்கள அவளுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். செக்ஷன் 22 வந்து பார் ஆஃப் ஷூட்ஸ். இப்போ வந்து ஏற்கனவே எல்லா ஆக்ட்லயுமே வர்றதான். ஸோ வந்து ஒரு ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா நோ கோர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளெண்டிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அத்தாரிட்டி கிட்ட ஒரு கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கும்போது இல்ல இன்ஸ்பெக்டர் கிட்டயோ கமிஷனர் கிட்டயோ பெண்டிங்ல இருக்கும்போது அந்த கேஸ்லாம் வந்து கோர்ட்ல வந்து ஷூட் பண்ண முடியாது இல்லீகலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் வந்து 22A அப்படின்னா வந்து ப்ரொடக்ஷன் அகைன்ஸ்ட் த டேக்கன் இன் த குட் ஃபெய்த். அதாவது பாத்தீங்கன்னா இந்த லீகல் ப்ரொசீடிங் எல்லாமே கவர்மெண்ட் அகைன்ஸ்ட் ஆபீசருக்கு எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் டேக்கன் இன் குட் ஃபெய்த். அது இதுலயே இந்த வேர்ட்லயே இருக்கு. 1022A. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 23. ஸோ கான்ட்ராக்டிங் அவுட். அதாவது எனி அக்ரிமெண்ட் இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடியோ இல்லை வந்து இருந்ததுன்னா ஸோ எனி ரைட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்ததுன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதனா பாதிக்கப்படுகிற இந்த ஆக்ட்ல பாதிக்கப்படுகிறது என்றால் இந்த ஆக்ட் தான் ப்ரிவேல் ஆகும். அந்த அக்ரிமெண்ட்லாம் ப்ரிவேல் ஆகாது. இதுக்கு முன்னாடி இந்த அக்ரிமெண்ட்லாம் ப்ரிவேல் ஆகாது. எல்லாத்தையும் வர்றதுதான். அடுத்து வந்து டெலிகேஷன் ஆஃப் பவர். டெலிகேஷன் ஆஃப் பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சொல்லலாம். இந்த வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு ஸ்டேட் கவர்மெண்ட் மாத்தலாம். இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுக்கலாம். அப்பாப்ரேட் கவர்மெண்ட் வேற ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் கொடுத்து உங்க எல்லையில் இருக்குது நீங்க அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆஃப் நோட்டீஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியிற லாங்குவேஜ்ல எல்லாருக்கும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றதா. இது வந்து மெஜாரிட்டி பர்சன் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ ஒரு இண்டஸ்ட்ரியிலயோ ஃபேக்டரியிலயோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லயோ
தெரியிற இடத்துல வச்சிருக்கணும். அதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 25A வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேமெண்ட் ஆஃப் அன்டிஸ்பர்ஸ்டு மணி. அன்டிஸ்பர்ஸ்ட் டிஸ்பர்ஸ்டு வேஜஸ் இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் எம்ப்ளாய்டு பர்சன். ஸோ வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா, அவங்க வந்து எங்க வந்து பே பண்ணுவாங்க? அது பேமெண்ட் இருக்கு அப்படின்னா, ஒரு அத்தாரிட்டி கிட்ட அந்த அமௌண்ட் எடுத்து போய் வச்சிரணும். ஸோ இந்த ப்ரொவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் இறந்துட்டாரு. அவருக்கு உண்டான பேமெண்ட்ட யார் பண்ணோம்னா, ஒரு அத்தாரிட்டி கிட்ட எடுத்துன்னு போய் குடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டு, அவங்க அதாவது அமௌண்ட்ட பே பண்ண முடியாம போகுது அப்படின்னா, அந்த ரூல்ஸ் பிரகாரம் இந்த ஆக்ட் ரூல்ஸ் பிரகாரம் என்ன பண்ணும்னா, ஒரு நாமினேட்டட் கிட்ட குடுக்காம, அத்தாரிட்டி கிட்ட தான் அவங்க குடுக்கணும் அப்படின்றது தான் வந்து பிரிஸ்கிரிப்ட் அத்தாரிட்டி கிட்ட டெபாசிட் பண்ணிடணும் அமௌண்ட். ஸோ எல்லா வரையும் ஆக்ட் இதுதான். எல்லா ஆக்ட்லயுமே இப்படிதான் ஒரு அன்டிஸ்பர்ஸ்ட் வந்து அத்தாரிட்டி டெபாசிட் பண்ணும். அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் வந்து 26 ரூல் மேக்கிங் பவர். இதெல்லாம் வந்து இந்த ஆக்ட்ல இதெல்லாம் அன்இம்பார்ட்டன்ட் செக்ஷனுங்க. முதலாளி பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூல் மேக்கிங் பவர்னா அப்பாப்ரேட் கவர்மெண்ட் தான். அவ்வளோதான். அப்பாப்ரேட் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாவும் இருக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. இதுக்கு முன்னாடி ஆக்ட்ல வந்து அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் 15 வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா படிச்சுக்கணும். அதாவது யாரெல்லாம் வந்து ஏதாவது பேமெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு, ஃபிக்சேஷன் வேஜ் பீரியடு, டைம் ஆஃப் வேஜ் பீரியடு. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. எப்படி பே பண்றாங்க, ஃபைன் என்ன, டிடக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த ஆக்ட்ல வந்து போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கிளைம்ஸ் அவ்வளோதான். மற்றதெல்லாம் எல்லாமே வர்றதுதான் செக்ஷன் வந்து ஞாபகம் வச்சுட்டா போதுமானது தான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வேஜஸ் ஆக்ட் இதோட முடிஞ்சுச்சு. நன்றி, வணக்கம்.